ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1ஓட இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். இங்கே டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன்னா என்னென்னு தெரியணும். 2 வேரியபிள்ஸில் லீனியர் ஈக்குவேஷனுங்கிறது என்ன அப்படின்னு தெரியணும். இதில் எனி ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் containing 2 variables x and y is called a linear equation in 2 variables னு இருக்கு. first degree equation னு சொல்லியிருக்காங்க. The general form of linear equation in 2 variables x and y is ax plus by plus c equal to 0 where at least one of a comma b is non-zero and a comma b comma c are real numbers னு கொடுத்துருக்காங்க. note that linear equations are first degree equations in the given variables னு கொடுத்துருக்காங்க. அதோட இங்கே ஒரு நோட்டு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இப்போது இதோட மீனிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள். இப்போது ஒரு நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2x + 3y = 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வேரியபிள் வந்து எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் இருக்குது. இதோட பவர் பாருங்கள். எக்ஸோட பவர் 1, ஒய்யோட பவரும் 1. எதுவுமே இல்லைன்னா நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். அப்போது இந்த பவர் வந்து இதில் 2 வேரியபிளும் பார்க்கும்போது பவர் எது ஹையஸ்ட்டாக இருக்குது? 1 தான். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ பவர் வந்து ஹையஸ்ட் பவர் 1. இதுதான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். அப்போது டிகிரி வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு 1. இதே வந்து இந்த ஈக்குவேஷனு பாருங்கள். இப்போ 3z = 6ன்னு எழுதுகிறேன். இது ஒரு ஈக்குவேஷன் தான். ஆனால் இதில் வேரியபிள் 1 தான் இருக்குது. சரி, இதுக்கு பவர் என்ன இருக்குது? 1. அப்போ டிகிரி என்ன வருது? இங்கே ஹையஸ்ட் பவர்னு பார்க்குறக்கு இங்கே இருக்கிறதே டிகிரி ஒரே ஒரு பவர் தான். அப்போ அதுதான் டிகிரி வந்து 1. அப்போது இந்த மாதிரி இதே நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்கிறத பாருங்கள். 3x + 5y + 6z = 7 இது ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இதில் வந்து எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இந்த பவர் பாருங்கள். இதுக்கு எதுவுமே இல்லைன்னா 1, ஒய்க்கு 1, இஜெட்டுக்கு 1. அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன? இதில் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஹையஸ்ட் பவர் என்ன? 1. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு டிகிரி என்ன? 1. ஸோ டிகிரி எந்தெந்த ஈக்குவேஷனுக்கெல்லாம் 1ன்னு வருதோ அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம லீனியர் ஈக்குவேஷன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு லீனியர் ஈக்குவேஷன் என்னென்னு தெரியுதா? அப்போ என்ன டிகிரி எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை வேரியபிள் எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போகட்டும். டிகிரி அதாவது ஹையஸ்ட் பவர் 1, டிகிரி 1ன்னு இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனோட பேர் லீனியர் ஈக்குவேஷன். சரி, இப்போ வந்து லீனியர் ஈக்குவேஷன் கண்டெய்னிங் 1 வேரியபிள் அப்படின்னா பாருங்க, நம்ம சொல்லணும் இல்லையா, இதுதான் ஒரே ஒரு வேரியபிள் இருக்கிறதுனால இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். டிகிரி 1ங்கிறதுனால லீனியர் ஈக்குவேஷன் கண்டெய்னிங் 1 வேரியபிள். இதே இங்கே பாருங்கள், இதுக்கும் டிகிரி 1 தான். அப்போ இது லீனியர் ஈக்குவேஷன் கண்டெய்னிங் how many variables are here? 2 வேரியபிள்ஸ். ஸோ இது 2 வேரியபிள்ஸ் இருக்கிற ஒரு லீனியர் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து இது லீனியர் ஈக்குவேஷன் தான். ஏன்னா டிகிரி 1 இருக்குது, 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இது லீனியர் ஈக்குவேஷன் கண்டெய்னிங் 3 வேரியபிள்ஸ். இப்போ உங்கள் புக்கில் வந்து லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் கண்டெய்னிங் 3 வேரியபிள்ஸுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா இதில் 2 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax + by + c = 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே 3 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா ax + by + cz + d = 0ன்னு சொல்லி ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய் இஜெட்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து 3 வேரியபிள்ஸான லீனியர் ஈக்குவேஷனுக்கான ஜென்ரல் ஃபார்ம். இங்கே வந்து எக்ஸ் ஒய்ங்கிற 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ இது லீனியர் ஈக்குவேஷன் கண்டெய்னிங் 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். இப்போ படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். எனி ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் 1 டிகிரி இருந்ததுன்னா கண்டெய்னிங் 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய், 2 வேரியபிள் எக்ஸ் ஒய் இருந்ததுன்னா ஈஸ் கால்ட் எ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். ஸோ இதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ், அதாவது ஜென்ரல் ஃபார்ம் என்னவா இதுக்கு? ax + by + c இது = 0. இதில் வந்து எக்ஸ் ஒய்யும் வேரியபிள்ஸ்னு இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். வேர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் a, b இஸ் non-zero. அதாவது இது ஏயும் பியும் இருக்குது இல்லையா, இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வரும். இது வந்து ஏதாவது ஒன்றாவது
நான் ஜீரோவாக, அதாவது ஜீரோவாக இல்லாமல் இருக்கணுங்கிறாங்க. சரி, அப்படி ஜீரோவாக தான் இருந்துட்டால் என்னாகும்? ஏயும் பியும் ஜீரோன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ ஏ இன்ட்டு ஜீரோ இன்ட்டு எக்ஸ் ஜீரோ ஆயிரும், பி இன்ட்டு ஜீரோவும் ஜீரோ ஆயிரும். ஏக்கு பதிலாக ஜீரோ போட்டு பிக்கு பதிலாகவும் ஜீரோ போட்டிங்கன்னா இங்கே எல்லா டைமுமே ஜீரோ ஆயிரும் இல்லையா? அதனால தான் ஏதாவது ஒரு வேல்யூவாவது நான் ஜீரோவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் ஏபிசி வந்து ரியல் நம்பர்ஸ், ஏபிசி வந்து ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நோட் தட் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ். ஸோ லீனியர் ஈக்குவேஷனுங்கிறது என்னது? டிகிரி 1 இருக்கிற ஈக்குவேஷன்ஸ். சரி, இப்போ பாருங்கள், XY - 7 = 3 இஸ் நாட் எ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. சின்ஸ் த டேம் XY இஸ் ஆஃப் டிகிரி 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னு பாருங்கள். இப்போது XYங்கிறது இதுக்கு பவர் 1, இதுக்கும் பவர் 1 தானே, அப்போ அது லீனியர் ஈக்குவேஷன் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட பவர் வேரியபிள்ஸோட பவரை தான் நம்ம பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் ரெண்டுக்கு இடையில ப்ளஸ் இருக்குது. அப்போ இது ஒரு டேமு, இது ஒரு டேமாக நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் தான் ஒரு டேம்ஸை பிரிக்குது. ஆனால் எக்ஸுக்கு ஒய்க்கு இடையில ப்ளஸ்ஸோ மைனஸு இல்லை. அப்போ இது வந்து ஒரே டேமு. இந்த ஒரே டேமில் எக்ஸோட பவர் 1, ஒய்யோட பவர் 1. அப்போ மொத்த பவர் எவ்வளோ இருக்குது? ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இதோட பவர் வந்து 2. அப்போ இதோட டிகிரி என்ன வரும்? இங்கே வேரியபிள்ஸ் இதுதான் இருக்குது. இந்த டேமோட டிகிரி 2, இந்த டேமுக்கு டிகிரி இல்லை. அப்போ ஹையஸ்ட் பவர் என்னது? 2. அப்போ டிகிரி வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு 2ன்னு வரும். அப்போ அது லீனியர் ஈக்குவேஷனாக இல்லை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் ஆஃப் த ஃபார்ம் AX + BY + C = 0. அதே நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ரெப்ரசன்ட் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2 வேரியபிளில் வர்ற இந்த லீனியர் ஈக்குவேஷன் வந்து எதை மீன் பண்ணுதான்? ஸ்ட்ரெயிட் லைனாக வருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து நீங்கள் 1 மார்க்ஸில் வரலாம், பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். எ லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ் ஆஃப் த ஃபார்ம். 3 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன? AX + BY + EZ + D = 0. இதில் வந்து X, Y, Z இது வந்து வேரியபிள்ஸாக வரும். A, B, C, D இது வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ரசன்ட் எ பிளேன். இது வந்து இந்த 3 வேரியபிள்ஸ் வந்திருந்ததுன்னு சொன்னால் X, Y, Z அப்படிங்கிற 3 வேரியபிள்ஸ் வந்ததுன்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுமா? பிளேனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணின எல்லாத்தையுமே நான் வந்து பாயிண்ட்ஸாக எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா வந்து அவங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க. அவர் பேர் என்னது? அல்-குவாரிஷ்மி தான் அவரோட பேர், ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா. நெக்ஸ்ட் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? AX + BY + C = 0. இதில் X, Y தான் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து XY - 7 = 3 இஸ் நாட் எ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். 2 வேரியபிள் இருக்குது, ஆனால் இது லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா AX + BY + EZ + D = 0. இதில் எது 3 வேரியபிள்ஸ்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். X, Y, Z. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு a linear equation in 2 variables of the form AX + BY + C = 0. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? a straight line. 2 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது. a linear equation in 3 variables of the form AX + BY + EZ + D = 0. இது எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது? 3 வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா? இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா a பிளேனை ரெப்ரசன்ட் பண்ணுது. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இது வந்து எக்ஸசைஸ் 3.1ல் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு XY Z வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அந்த நேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு XY நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு XYZ வேல்யூ கிடைக்காது. அதுக்கு எப்படி வரும்? 0 = 1 அந்த மாதிரி ஆன்சர் வந்ததுன்னா இது கரெக்டாக, 0 1 தப்பு தானே, ஈக்குவல்ட்டு இல்லை கிடையாது இல்லையா? இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு சொல்யூஷன்ஸ் கிடையாது. நம்ம இப்படி எழுதணும், the system has no solution அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு 0 = 0ன்னு சில ஈக்குவேஷனில் வரும். அதாவது XYZ வேல்யூ நீங்கள் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு வரும்போது கடைசியில் 0 = 0ன்னு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இது மாதிரி கிடைச்சதுன்னு சொன்னால் இது கரெக்டு தான் இல்லையா? அப்போ இதுக்கு வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்னு எழுதணும். த சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னு எழுதணும். இது 2 இல்லாமல் சம்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஒரே வேல்யூ, அதே மாதிரி ஒய்யுக்கும் 1 வேல்யூ, ஜெட்டுக்கும் 1 வேல்யூ மட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி XY ஜெட்டுக்கு 1 வேல்யூ மட்டும் கிடைச்சதுன்னா அதுக்கு வந்து நம்ம யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு எழுதணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.